கனைத்திளம் காற்றருமை கன்று கிறங்கி கனைத்திளம் காற்றருமை கன்று கிறங்கி கனைத்திளம் காற்றருமை கன்று கிறங்கி கனைத்திளம் காற்றருமை கன்று கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரகம் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரகம் அனைத்தில்ல தாழாரும் அறிந்தே லோரம் ராமானுஜதயாசாஸ்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते கோதாதஸ்யமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தனயோக்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே கனைத்திறங்கத்தருமை கன்று கிறங்கி நினைத்து முனைவழியே நின்று பால் தோற அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடைபற்றி தினத்தினால் தென்னிலங்கை கோமானை பெற்ற மனத்தெக்கினியானை பாட உண்ணி வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம்
அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை பாகவத சுப்பிரபாதம் என்று சொல்வார்கள். பாகவதர்களை எழுப்புவதற்காக இத்தனை பாசுரங்கள் பாடினதே திருப்பாவையினுடைய ஒரு தனி பெருமை. பெருமாளுக்கு சுப்பிரபாதம் தொண்டடிப்புடையாழ்வார் பாடியிருக்க, வேதத்தில் இருக்க உத்திஷ்ட புருஷா என்று ஆரம்பித்து புராணங்கள்ல இருக்கு. விஸ்வாமித்திர கௌசல்யா சுப்ரதா ராமா என்று சுப்பிரபாதம் பாடினார். இது பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாகவதர்களுக்கு சுப்பிரபாதம் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். பகவத் விஷயத்துல என்னென்ன இருக்கோ இது மொத்தமுமே பாகவத விஷயத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஒரு அபிப்பிராயம். அது சம்பிரதாய ரகசியம். அது அதனால்தான் தூமணி மாடத்து பாசுரத்துல பகவானுக்கு எப்படி சயன நித்ரா திருக்கோலத்தை அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஆயர்குல பெண்ணுகிடத்தையும் ஒரு சயன நித்ரை அனுபவிக்கிறார். தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கிரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே. ஒவ்வொரு வார்த்தையுமே கௌரவமான வார்த்தை பார்க்கிறோம். கண்வளரும் அப்படிங்கிறார், துயிலனை மேல் அப்படிங்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையான பதப்பிரயோகம். ஏன்னு கேட்டா, எப்படி பகவான் எத்தனை பூஜ்யனோ அதுக்கும் மேல் ஒருபடி பூஜ்யத் பாகவதர் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம். அதனால அப்புறம் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பின்னாடி பாசுரங்கள்ல வரப்போறதுனாலும் அது ஏதோ 2 3 பாசுரங்கள்ல மாத்திரம்தான் சுப்பிரபாதம் இருக்கு கண்ணனுக்கு. ஆனா பாகவதர்களுக்கோ 10 பாட்டுல சுப்பிரபாதம் ஆச்சரியமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பல விசேஷங்கள் நமக்கு கிடைக்கிறது. வைஷ்ணவர்களுடைய வாழும் கலையை திருப்பாவையில் சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். பாகவதர்களோடு எப்படி பழகணும் அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இந்த 10 பாசுரத்துல ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விதமான பக்தா இருக்கா. ஆயர்குலத்தில் சிறுமல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் முதல்ல சொன்னவர், இந்த ஆய்ப்பாடியில இருக்கிற சின்ன குழந்தைகளை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு கூட்டவர். ஒவ்வொரு பாகவத ஸ்திரீக்குமே ஒவ்வொரு ஆயர்குல பெண்ணுக்குமே ஒவ்வொரு விசேஷத்தை வச்சிருக்கார். பாகவதர்கள் எல்லாருமே உத்தேசியர்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். ஏன்னால் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் கூட்டுன்னு போறார். இந்த பாசுரத்துல 12வது பாசுரத்துல நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒருத்தி எழுப்புறார். நல்ல கைங்கரியம் உள்ளவன் ஒருத்தனுடைய தங்கை. நற்செல்வன் அப்படின்னா நல்ல செல்வம் உள்ளவன் அர்த்தம். முதல்லயே பார்த்தோம், நல்ல செல்வம் அப்படிங்கிறது கைங்கரிய ஸ்ரீயை தான் சொல்றார். சாதாரண செல்வத்தை நற்செல்வம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஓங்கி உள்ள பாசுரத்திலே ஆண்டாள் குறிப்பா சொல்லிட்டார் நமக்கு. நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்போ நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்லிட்டாரோ அது சாதாரண செல்வம் இல்லை, ஏன்னா அது போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி வச்சு பார்த்தால் இப்பவும் நற்செல்வன் அப்படின்னா கைங்கரிய செல்வம் பெற்ற ஒருத்தன் இருந்தானா, கண்ணனோட கூடவே இருந்து காட்டுக்கு போகும்போதும் சரி, மாடு மேய்ச்சிட்டு வரும்போதும் சரி, அவனை விட்டு பிரியவே பிரியாமல் ஒருத்தன் இருந்தானா. பெரியாழ்வார் சொல்றார், ஒரு கையால் ஒருவன் தன் தோளையுண்டு ஆனிரை இனம் மேல குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன். கண்ணன் காட்டுல நிற்கும் போதே அந்த பக்கத்துல அவனுடைய தோல்ல தன்னுடைய திருக்கைகளை கொடுத்துட்டு அப்படிதான் நிற்பானாம், ஒய்யாரமா. அந்த அளவு நெருக்கமானவன். சிறிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோடன்மாறு கொண்டோடே ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி ஆனிரை எண்ணம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூரொன்று உணர்கின்றதே
ஆச்சரியமான பாட்டு. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, இது அப்படியே சம்ஸ்கிருதத்துக்கு சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. சியாமம் கிரண்ய பரிதி வனமால்ய பர்க தாது பிரவாட நடவேஷம் அனுவிரதாம் சே விநியஸ்த ஹஸ்தம் இதரேன துனானம் அப்ஜம் ஆரம்பிச்சு வரும். அப்படி கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஸ்ரீராமனுக்கு இளைய பெருமாள் போல, லக்ஷ்மண பெருமாள் போல கண்ணனுக்கு அத்தனை வேண்டியவனாம். இளைய பெருமாளை பற்றி சொல்லச்ச பகிஷ்பிராண இவாபரஹா என்று சாதிக்கிறார். வெளியில இருக்கக்கூடிய பிராணன் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள பிராணம் இருக்கும். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு உள்ள ஒரு பிராணன், வெளியில ஒரு பிராணன் ரெண்டு இருக்கான். வெளியில இருக்கிற பிராணன் தான் லக்ஷ்மண பெருமாள் அப்படின்னு வால்மீகி அழகா சொல்றார். அந்த மாதிரி அத்தனை வேண்டியவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன்தான் நற்செல்வனா இருக்க முடியும். அவனைத்தான் நம்ம ஆண்டாள் நற்செல்வன் குறிப்பிடுவார் அப்படின்னு வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கார். அவனுடைய தங்கையாமையவள், அதனால கண்ணனுக்கு இன்னும் ரொம்ப வேண்டியவள். அதனால நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஒரு விசேஷமான யோக்கியதை உள்ள ஒரு பெண்ணை கூப்பிடுறார். எப்படிப்பட்ட நற்செல்வன் அப்படின்னா, கனைத்து இளம் கற்றெனுமே கன்றுக்கு இறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன். ஏகப்பட்ட பசுமாடுகள் இருக்கச்ச, ஏகப்பட்ட கற்றெருமைகள்லாம் இருக்கச்ச, அதெல்லாம் கறக்கிறதுக்கு கூட இவனுக்கு நேரம் இல்லாத அளவு கண்ணனோட கூட இருக்கானாம். கண்ணனை விட்டு பிரிய முடியாத இருக்கக்கூடியவனான அப்படின்னால அப்படியே கிருஷ்ணனோடயே இருக்கும்போது அந்த பசுமாடெல்லாம் பார்த்து தானே கறக்குமா, தானே பால் சொரியும், தானே கனைத்து இளங்கற்றெருமை கன்றுக்கிறது. தன்னுடைய கன்றுக்காக இந்த கற்றெருமைகள்லாம் தானே கனைத்து தானே நினைத்து முனை வழியே நின்று பால் சோர. கரப்பால் இல்லாமை இன்னொரு அர்த்தம். கன்றுக்கு இறங்கி அப்படின்னு சொன்னபடினால தன்னுடைய கன்றுக்குட்டிக்காக தானே இறங்கி வந்து தானே ஒரு தயையோடு கூட நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும். அப்ப அவனுடைய கிரகம் முழுக்க அந்த பால் அப்படியே பொழிந்து பொழிந்து தள்ள அந்த பால்னால சேராயிடுமா கிரகம் முழுக்க. அந்த அளவு நற்செல்வம் இருக்கக்கூடியவன். பசுமாடு தானே பெரிய செல்வம். தமிழ்ல மாடுனாலே செல்வம்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்தை பசுமாடு தான் பெரிய செல்வம். அப்படி நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். பசுமாட்டுக்கு இந்த சுபாவம் எப்படி வந்தது? அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லா உயிரினங்களுமே பால் கொடுக்கும். தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற உயிரினங்கள் நிறைய இருக்கு. அதுல பசுமாட்டுக்கு ஒரு தனி பெருமை, அது நிறைய பால் கொடுக்குவான். கண்ணுக்குட்டிக்கு மேல தேவைக்கும் மேல நிறைய பால் உண்டு. வேற எதுக்குமே இந்த ஒரு சுபாவம் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, கௌர்வாவ சர்வஸ்ய மித்திரம் அப்படின்னு வேதம் சொல்றது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பசுமாட்டினுடைய பால் தான் அதிலிருந்து தயிர் வரும், அதிலிருந்து மோர் வரும், அதிலிருந்து ஏடு எடுத்தா அதிலிருந்து வெண்ணெய் வரும், அந்த வெண்ணெயிலேருந்து நெய் வரும். இத்தனையும் இந்த பசுமாட்டினுடைய பாலுக்கு தான் இத்தனை சக்தி கொடுத்திருக்கார் பகவான். அது மொத்தமே பகவானுக்கு உபயோகப்படணும். ஒரு பாலோ நெய்யோ தயிரோ வெண்ணெயோ நெய்யோ இது மொத்தமே பகவானுடையது. வெண்ணெய் பகவானுடையது, நமக்கு நல்லா தெரியும். நெய் பகவானுடையது அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. ராஜாபத்தியம் அப்படின்னு சொல்றது. இப்படி பகவத் அனுகிரகம் பெற்ற ஒரு பசுமாடு. அந்த அந்த இனமே அப்படிப்பட்டதான். அதுக்குதான் இப்படி சில விசேஷ சக்திகள்லாம் இருக்கு. பசுமாட்டுக்கு மாத்திரமே இத்தனை விசேஷ சக்திகள்லாம் இருக்கு. நினைச்ச உடனே நிறைய தேவைக்கும் மேல நிறைய பாலை கொடுக்கக்கூடிய சக்தி பசுமாட்டுக்கு தான் உண்டு. இதெல்லாம் பகவான் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த கண்ணனோட கூட இந்த பசுமாடு எல்லாம் பழகின அப்படின்னால இதுக்கு ஒரு சுபாவம் வந்துட்டான். ஏன்னா கனைத்து, அதுக்கப்புறம் நினைத்து, அதுக்கப்புறம் நனைத்து, மூணு இருக்கு. இந்த மூணுமே கண்ணனுக்கு தான் உண்டுதான். கண்ணன் தான் இன்னும் கனைத்து சொல்றான். கனைத்துன்னா என்ன கேட்டா, நான் ரட்சணம் பண்றேன் அப்படின்னு ரட்சணம் பண்றதோடு நிக்கிறது.
நான் ரட்சணம் பண்றேங்கிறத சொல்லி காமிக்கிறான். அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு ராமாவதாரத்துல ஒரு பிரதிஜை மாதிரி ஏதத் விரதம் மமான். விபீஷணன் சரணாகதி பண்ணார், விபீஷனுக்கு வேற அபய பிரதானம் பண்ணார், விபீஷணன் தான் அபய பிரதானம் பண்ணார், முடிஞ்சிருக்குங்கிறது கிடையாது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும்படி, யோகத்துல மொத்த பேருக்கும் தெரியும்படி, யார் ஒரு தடவை சரணாகதி பண்றாளோ அவ யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே நான் அபயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு கலைத்து சொன்னவன் திருமால் ராமன். கண்ணனோ இன்னும் ஒருபடி மேல போய் என்னை சரணாகதி பண்ணுங்கோ, நான் அபயம் கொடுக்கிறேன், நான் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்றான். மாமேக்கால் சரணம் பிரஜா என்ன, சரணாகதி பண்ணால் பலன் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, ராமன் சொல்ல, சரணாகதி பண்ணாங்க பேச்சிலே சரணாகதி பண்ணுங்கோ நான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறானோ கண்ணன். அதனால ரட்சணம் பண்ணும்போது கனைத்து ரட்சணம் பண்ற, அந்த மாதிரி நினைத்து அப்படின்னா சங்கல்பத்தினாலேயே ரட்சணம் பண்ற, நினைத்து அப்படிங்கிறதா அனுகிரகத்தினாலே ரட்சணம் பண்ற. கிருபையா பரிபாலயத்து சொல்ற மாதிரி வெறும் ரட்சணம் இல்லை, அது வெறும் பாலனம் இல்லை, பரிபாலனம். அதுவும் கிருபையா பரிபாலனம். அந்த ஜீவனுக்கு எது க்ஷேமம் அப்படிங்கிறத நினைச்சு அது கடைசி வரைக்கும் எது க்ஷேமமோ அத ஆவாழ்ந்து ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆராய்ந்து அனுகிரகம் செய்யக்கூடியதான். இந்த மூணு சுபாவம் கண்ணனுக்கு இருக்கு. கண்ணனோடவே கூடவே இருந்து, கண்ணனோட ஒராசி வளர்ந்த பசுமாடு, கண்ணனோட கூட வளர்ந்த பசுமாடு, கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு வளர்ந்த பசுமாடு. அதனால இந்த பசுமாடுகளுக்கும் அந்த சுபம் அப்படியே வந்துருக்கான், தொட்டின். வாத்சல்ய சிக்ஷாம் இவ வாசுதேவாத் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் யாதவாத் விதயத்துல. வாத்சல்யம்னு ஒண்ணு இருக்கு பெருமாளுக்கு, பசுமாட்டுக்கிட்ட இருக்கா மாதிரி வாத்சல்யம் பகவானுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா தேசிகன் சொல்ற இந்த பசுமாடுகளே கண்ணன் கிட்ட இருந்தான் கத்துண்டுதான் இந்த வாத்சல்யத்தை. அந்த ரீதியில கண்ணனுடைய சுபாவம் இந்த பசுமாட்டுக்கு வந்துருக்குங்கிறத ஆண்டாள் காண்பிக்கிறார். நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கால் பனித்தலை வீழ மின் வாசல் கடைபற்றி, நாங்க உன்னுடைய கிரகத்தினுடைய வாசல்ல வந்திருக்கோம், தலையில பனி மார்கழி மாசம் பனி கொட்டிண்டு, ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் உங்காத்துக்கு வரணும் அப்படின்னு அதுவே பரம உத்தேசம் வந்துருக்கும். நின் வாசல் கடை பற்றிங்கிற உன்னுடைய வாசல் கடையை பிடிச்சப்பறம் தான் நாங்க நிக்கிறோம். ஏன்னா உத்தேசியமான இடம் வந்து சேர்ந்தாச்சு. எப்படியானால் சித்திரகூடத்துக்கு போன உடனே பரதன் நிக்கிறார், நிலை பெற்றாராம். அது வரைக்கும் சித்திரகூடத்துல பெருமாள் ராமனை சேவிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பினவர். அது வரைக்கும் அவருக்கு மனசுல சாந்தி இல்லை. யாவன்ன சரணோ பிராது பார்த்திவம் என் சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. எப்ப போய் அண்ணாவனுடைய திருவடிகளை என் சிரசால தாங்க போறேனோ அது வரைக்கும் என் மனசுல சாந்தி இல்லை அப்படின்னு அதையே பிடற்றுண்டே வந்தவர். பரத்வாஜர் கிட்ட எங்க இருக்கார் அப்படின்னு இடத்த கேட்டுண்டார். சமயன் ராமன் எங்க இருக்காரு இடத்த கேட்டுண்டார். சித்திரக்கூடத்துல இருக்காருன்னு வழி காண்பிச்சார். சித்திரக்கூட மலையில ஏறணும். அப்பலேருந்தே இவருக்கு இன்னும் ரொம்ப ஊக்கம் அதிகமா இருக்கு பரதனுக்கு. நம்மே பிராப்தாஸ்த சந்தேசம் பரத்வாஜ் அப்படின்னார். பரத்வாஜர் சொன்ன இடம் வந்துட்டு போல இருக்கேன்றார். கூட வந்த சைனிகர்கள் மொத்த பேரையும் நிறுத்தி வச்சுட்டார். இங்கெல்லாம் நில்லுங்க, நான் போய் பார்த்துன்னு வரேன், மலை மேல ஏறி பார்த்துன்னு வரேன். அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அது மேல தூமம் இருக்கு, புகை தெரியுது, அங்க போய் நான் பார்த்துன்னு வரேன், அந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் நிறுத்திட்டு ரொம்ப பரபரப்போட வேகமா ஓடி பாக்குறாராம். அப்படி உள்ள பார்த்தவர் பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்த உடனே கீழே விழுந்துட்டார் சேவிக்கிறதுக்காக. அப்போ ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலின் பதித்தம் புவி அப்படிங்கிற வால்மீகி அவர் சேவிச்சேன்னு சொல்ல அவர் கீழே விழுந்துட்டாராம். உடனே அவரால் நிற்க முடியல. அப்போ அந்த இடத்துக்கு எப்படி நிலை பெற்றாரோ அந்த மாதிரி நாங்களும் மின் வாசல் கடை பற்றி, ஏன்னா இதுவே உத்தேசமா வரும். கிருஷ்ணன் தான் பரம உத்தேசியங்கிறது இருக்கட்டும், ஆனால் நீ இல்லாமல் கிருஷ்ணன் உத்தேசியம் இல்லை. எல்லாரோடையும் சேர்ந்து இருந்த கிருஷ்ணன் தான் எங்களுக்கு உத்தேசம். இல்லாட்டா ஏன் விட்டு எழுப்பிட்டு போறோம்.
அதனால நின் வாசல் கடைபற்றி இங்க வந்து நிக்கிறோம், நீங்க எழுந்திருக்கணும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பார்வும் நீ வாய்த்திரவாய். ராவண சம்ஹாரம் பண்ண ஸ்ரீராமனை பாட போறோம் அப்படிங்கிறாள். இது வரைக்கும் பாசனங்கள்ல கண்ணனை தான் பாடிட்டு வந்தாள். இந்த விரதமே கண்ணனுக்காக தான், கிருஷ்ணன் தான் உத்தேசியம். நந்தகோபன் குமரன், அசோக இளஞ்சிங்கம், அவன் தான் உத்தேசியம். ஆனால் இந்த பாசுரத்துல ராமனை பாடுறார். ஏன்னு கேட்டா அவன் சொல்லி வச்சிருக்காராம், கண்ணனை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். யாரு? இந்த நற்செல்வன் தங்காய். கண்ணன் மேல கோபம் இருக்கு, எத்தனை படாது பாடுபடுத்துறான். அதனால கண்ணனுடைய நாமத்தை கூட சொல்லக்கூடாது, கண்ணனை யாரும் பாடக்கூடாது, கண்ணனை பத்தி பேசக்கூடாது. நாம் பெண்கள்லாம் இனிமேல் பேசுறதா இருந்தால் ராமனை பத்தி மாத்திரம்தான் பேசணும். ஏன்னா பெண்ணாளன், பெண்களை நல்லா கவனிக்க தெரிஞ்சவன் அவன் தான். ஒரு சீதா பிராட்டிக்காக எத்தனை படாது பாடுபட்டார். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணார்க்கை ஆப்பூண்டு தாமுற்ற பேதெல்லாம் பின்னார் மருள் சூடு திருவரங்க செல்வனார் என்னாதே தம்முடைய உண்மைகளே எண்ணுவதே அப்படின்னு ஆண்பால் பேசுறோம். ஒரு சீதாதேவிக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து, ஆகாரம் கிடையாது, விநியோகத்துல தூக்கம் கிடையாது, எத்தனை கஷ்டப்பட்டு வாடி இருந்த ஒரு பெண்ணுக்காக படாத பாடுபட்டு ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அதுக்கப்புறம் சைன்யத்தை எல்லாம் கூட்டுண்டு அதுக்கப்புறம் சமுத்திரத்துல அணை கட்டி அதுக்கப்புறம் மகா யுத்தம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி அந்த ஒரு சீதாதேவியை கூட்டுண்ட ராமன் எங்க? 10,000 பெண்களை படாத பாடுபடுத்துற ஒருத்தன் கண்ணன் எங்க? அதனால இவனை பாடக்கூடாதுன்னு அனித்ர சததம் ராமஹாங்கிறார் வால்மீகி. ஆஞ்சநேயர் வாயினால சீதாதேவி பிராட்டி ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி. சௌக்கியமா இருக்காரா, தைரியத்தோட இருக்காரான்னு ஒரு கேள்வி. தர்மாபதேசாத்யஜ்யம் ஒரு சமயத்துல தசரத சக்கரவர்த்தி முன்னாள் கூட்டு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லி மறுநாள் ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சார். அப்ப கூட அவருடைய மனசுல தைரியம் குறையவே இல்லையா, அப்பவும் தீரரா தான் இருந்தார். காட்டுக்கு போனோம்னு சொல்லச்சியே இல்ல ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லச்சியே மனசுல ஏதாவது விகாரம் வரணுமே, முகத்துல ஒண்ணும் இல்லை. அன்று அலர்ந்த சென் தாமரையினை வென்றதம்மாங்கிற கம்பன். காட்டுக்கு போச்சே இருந்து உன்னை காட்டுல ரொம்ப மலர்ந்து இருந்ததுங்கிற. அப்போ கூட மனசுல எந்த ஒரு விகாரமும் கிடையாது, முகத்திலையும் எந்த விகாரமும் கிடையாது. அத்தனை தீர புருஷன் அவர். மாம்சாப்பியரண்யம் நயதப்பதாதே. இல்ல சீதாதேவியை காட்டுக்கு கூட்டுன்னு போச்ச, பிராட்டியை காட்டுக்கு கூட்டு போச்ச, அப்பவும் ஒரு தைரியம் தானா. இவர் கூட்டு போறதுன்னு ஒரு கஷ்டம் இருந்தா கூட அது மனசுலயும் இருக்கிறது தெரியாது, வெளியிலயும் முகத்திலேயே யாருக்கும் தெரியாது. அதனால மகாதீர தௌரேயா அப்படின்னு தேசியம் சொல்ற மாதிரி தீர புருஷன். தீரன்னா யார் அப்படின்னு கேட்டான்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது சகிச்சுருக்கும் தீரன். விகார ஹேதௌ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தயேவ தீராக அப்படின்னு காளிதாசன் சொல்றான். எத்தனை விகார காரணம் இருந்தாலும், கோபம் வர காரணம் இருந்தாலும் கோபம் வரக்கூடாது, துக்கம் வர காரணம் இருந்தாலும் துக்கம் வரக்கூடாது. மனசு ஒரே மாதிரி இருந்தா அவன் தான் தீரன் அப்படின்னு பெயரான். அப்படிப்பட்ட தீரநாயகன் அப்படின்னா பெருமாள் ஸ்ரீராமன் தான். எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அப்படிப்பட்ட ராமன் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்கிறார் சீதாதேவி. கச்சித் ச தைரியம் ஹிருதயே கரோதி. வியோகத்துல அவர் அதே தீரத்தன்மையோட இருக்காரா அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட பிராட்டி கேள்வி கேட்கிறார். இதுக்கு அவர் பதில் சொல்லணும், சகா பதில் சொல்லணும். அவரை சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் திருவடி பதில் சொல்லும்போது வாஸ்தவம் தான் அவர் தீர புருஷன், ரொம்ப தைரியத்தோட இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது இவருக்கு பிடிக்காது. ஏன்னா அப்படிப்பட்டவர் இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது 2 பாவத்துல கேட்கிறார். அதே தைரியத்தோட இருக்காரா, இல்ல எனக்காக அவர் சோகப்படுறாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல
ஆஞ்சநேயர் அவருடைய பெருமாளுடைய பாவமும் தெரியும், விராட்டினுடைய பாவமும் தெரியும், சத்தியமும் தெரியும், எப்படி சொல்லணுங்கிறதும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சவர், ஒரு ஆச்சாரியன் மாதிரி இருக்கக்கூடியவராம் அவர். அப்ப ஆஞ்சநேயர் அழகா சொல்றார், அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணியும் வியாகரன் பிரதிபுச்சதே. தூங்குறதே கிடையாதுங்க. விராட்டியை பார்த்து சொல்றார், அம்மா நான் என்ன சொல்வேன், உண்மை பிரிஞ்ச சோகத்துல அவர் தூங்குறது கிடையாது, அவர் சாப்பிடுறது கிடையாது. நம் மாம்சம் ராகவோ புங்கே ந செய்வ மது சேவத்தே. தேன் சாப்பிடுறது கிடையாது, ஆகாரம் சாப்பிடுறது கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முதுகுல ஏதாவது காட்டு கொசுவோ காட்டு ஈயோ வந்து கடிச்சா கூட தெரியறது இல்லை, ஏன்னா உணர்வு கிடையாது. அதை நிவாரையது, அதையெல்லாம் கொசுவெல்லாம் தட்டுறது கிடையாது, ஏன்னா அது கடிச்சது தெரிஞ்சாதானே. ஏன் தெரியலன்னா சொத்தேன அந்தராத்மனா அப்படிங்கிற அவர் மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. அதனால பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஏதாவது ஒன்று கடிச்சா கிடையாது, எந்த துக்கம் வந்தாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்பவுமே சீதேதி மதுராம் வாணி, சீதே சீதேன்னு இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தூங்குற மாதிரி இருந்தா கூட தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் சீதே அப்படின்னு. சீதேதி மதுராம் வாணி அப்படின்னு இருக்கும்போது அப்ப சீதாதேவிக்கு மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதையும் வால்மீகி உடனே சொல்றார். இந்த வார்த்தையை கேட்டாராம் விராட்டை, கேட்ட உடனே அவர் சொல்றார் ஆஞ்சநேயர் கிட்ட, அமிர்தம் விஷ சஞ்யுக்தம் சரியா வானர பாஷிதம். நீ சொன்ன வார்த்தை எனக்கு அமிர்தமா இருக்கு, கொஞ்சம் விஷமாயும் இருக்கு. ஏன்னா எச்ச நாண்யமனா ராமஹா, என்னை தவிர வேற எதுவும் நினைக்கிறது இல்லை அப்படின்னும் போது அமிர்தமா இருக்கு. எச்ச சோகபராயணா, ஆனா இத்தனை கஷ்டப்படுறாரு எனக்காக, அதை நினைச்சா எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. அப்படி பிராட்டியினுடைய வியோகத்துல இத்தனை பாடுபட்ட ராமன் இங்க. ஆனால் இந்த கண்ணன் ஒரு சமயம் இதே யமுனா நதி கரையில ஏகப்பட்ட பெண்களை தவிக்க விட்டு திடீர்னு அந்தர்தானமாயி மொத்த பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறா எல்லாரும், கண்ணா கண்ணா கோவிந்தா கோவிந்தா கண்ணா எங்க போனடா எங்க போனான்னு கதறின்னு இருக்கா. மொத்த பேரையும் கதற வச்சு துடிக்க வச்சவன் கண்ணன். அதனால இவன் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு அவ வளர்த்த பறவைகள்லாம் இருக்கு, அந்த பறவைகள் கிட்டெல்லாம் கூட சொல்லிட்டான். அந்த பறவைகளுக்கெல்லாம் முன்னாடி கண்ணன் நாமத்தை சொல்லி வச்சுக்கா, போட்ட வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக, அந்த பேரை கேட்கணுங்கிறதுக்காக. இப்ப எல்லாத்தையும் கூட்டு மிரட்டி வச்சுட்டான், கண்ணன் பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு. எல்லாத்தையும் கூட வளர்த்த தோட்டத்தில் இருக்க பறவைகள் இன்னுயிர் சேவலும் நீரும் கூறிக்கொண்டு இங்கு எத்தனை என்னுயிர் நோவமிழற்றேன். கண்ணன் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு வச்சிருக்கான். ஆனால் பழக்க தோஷத்தினால அது கண்ணன் நாமத்தை சொல்லுவான். ஏன்னா அதை பார்த்து மிரட்டுறதா ஒரு 10 பாட்டு இருக்கு நம்மாழ்வார். என்னுயிர் கண்ணபிரானே நீர் வர கூவிகளீர், என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ. நீங்கெல்லாம் கண்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி என் உயிரை கொடுக்கறங்க கண்ணனுக்கு, என் உயிரை கண்ணனுக்கு போய் கொடுக்கறங்களா நீங்க? என் உயிர் போனமா? ஏற்கனவே நான் வியோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், உயிர் தானா போக போறது. நீங்க கண்ணன் நாமத்தை சொன்னா இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடியே போடும் போல இருக்கு. அதனால கூவி கொடுக்கணும். உயிர்க்கது காலன் என்று உண்மை கண்ணன் நாமமே குதறி கொன்றீர் அப்படிங்கிற. கண்ணன் நாமமே குதறி கொன்றீர், கண்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி என்ன கொள்றங்களே. இங்க நான் எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கேன். பயிர் பழம் சோற்றோடு பால் அடிசிலும் தந்து சொல் பயிற்றிய நல்வளம் ஊட்டினீர் பண்புடையீரே. இந்த அழகா பேசுற அந்த ரீதியில பறவைகளுக்கும் சொல்லி வச்சிருக்கிற ஒருத்தி. ஸ்ரீ ராமநாமத்தை தவிர கிருஷ்ணநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்காள். அதனால் அவளுடைய கிரகத்துல போய் அவளை எழுப்பும் போது ஸ்ரீராமுடைய பிரிவைக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் அதை ஆரம்பித்தார். தெலுங்கி கோமானி சற்ற மனசுக்கினியானை பாடமுடி வாய்கிறவாய். நாங்கள் மனசுக்கினியானை பாடணும், அண்ணன் பாடல. மனசுக்கினியான மனசுக்கு பிடிச்சவன். யாருடைய மனசுக்கு அப்படின்னா எல்லாருடைய மனசுக்கும் பிடிச்சவன், உன் மனசுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையிலே எங்களுக்கும் இனியவன். அதனால்தானே ராமன் பெயர் வச்சார். ராமன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் தான் அப்படிங்கிறது இனியவன். ரமணேதீதி ராமஹா,
வசிஷ்டர் தான் பேர் வச்சார் ராமன். ரமந்தே அஸ்மின்னு யோகினஹா அப்படின்னு வச்சு ராமர் அப்படின்னு பேர் வச்சார் அவர். யோகிகள்லாம் இவர்கிட்ட ரொம்ப ரமிச்சு இருப்பார், ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பார். ஏன்னா யோகிகளுக்கு இந்த ஒரு திவ்ய ரூபம் கிடைக்கிறது தியானம் பண்றதுக்கு. எந்த ரூபத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு அவள் ஒரு தியானம் பண்றதுக்கு ஏற்ற ரூபம் இல்லாமல் தவிக்கும் போது தண்டகாரண்யத்துல பெருமாள் காட்டுல வந்த உடனேயே அந்த திவ்ய ரூபத்தை பார்த்த உடனேயே அவர்கள் மங்களானை பெய்ஞ்சானாக பிரத்யகிருந்தன் திருடவிரதாக அப்படின்னு அந்த ரூப சம்ஹனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியும் சுவேஷதாம் இதெல்லாம் பார்த்து தம் மனசுல தேக்கி வச்சுண்டு அதை சுபாசிரயமா வச்சு அவர் தியானம் பண்ணாரு. இவர்களுக்கு தியானத்துக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தண்டகாரண்யம் போனதே. அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஒரு வியாஜம். அதெல்லாம் பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறது தான் பரமப்பிரயோஜனம் அவதாரத்துக்கு. விநாசாயத்தை துஷ்கிருதாம் அப்படின்னு துஷ்டர்களை கொல்றதுக்காக அவதாரம் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய பிரயோஜனம். அது கூட நடக்குமே தவிர பிரதானம் அது கிடையாது. சாதுக்கள் உபாசனம் பண்றவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் நல்ல ரூபத்தை காண்பிச்சு அவர்களுடைய உபாசனத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவதாரமே. அதுக்காக தான் பெருமாள் பல ரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி யோகிகளுக்கெல்லாம் நல்ல ரூபத்தை காண்பிக்க போறவர் இவர் தான். அதை வச்சுட்டு வசிஷ்டர் ராமன் பேர் வச்சார். ஆனால் எந்த வசிஷ்டர் பேர் வச்சாரோ அது யோகிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திவ்ய ரூபமாச்சு. அதனால எல்லாருக்குமே ராமஹா மனசு பிரியான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே. ஏன்னு கேட்டா சூர்பனகை கூட சந்தோஷப்படுறாள். சூர்பனகை கூட பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த பஞ்சவட்டியில ஆசிரமத்தை பார்த்த உடனே அவளுக்கு அந்த ஆசை வந்துருக்கான், கல்யாணம் பண்ணிக்கணும். விவாகம் பண்ணிக்கணும்னு என்னமே இல்லாம இருந்தவளுக்கு வேற பார்த்தோன்னே விவாகம் பண்ணிக்கணும்னு என்ன வந்து. சூர்பனகையுடைய கதையை பார்த்தா உத்தர ராமாயணத்துல கதை இருக்கு. ஏற்கனவே ஒரு விவாகம் ஆயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர்களுடைய கணவனை ராவணனே கொண்டுட்டான், ஒரு யுத்தத்துல மாறி போய் கொண்டுட்டான். அப்ப இவ அழ ஆரம்பிச்சா. இவ அழுகையை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இவரை இங்க அனுப்பிச்சாங்க. அங்க போய் இங்க இருந்து சட்டம் போட்டு இருக்காத, போ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஜனஸ்தானத்தை ஏற்படுத்தி இவரை அங்க அனுப்பிச்சு வச்சான். இவன் சொந்த பொறுப்ப முடியாத அந்த காரியத்தை செஞ்சான். அவனும் அதுக்கப்புறம் விவாக பிரஸ்தாவனம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையுமே மறந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே வயசாயிருக்கு, ஒரு கவலையும் இல்லை அவருக்கு. கல்யாணங்கிறது நினைவே இல்லை, கல்யாணங்கிற பேச்சே கிடையாது. இப்போ இந்த பஞ்சவடி இந்த ஆசாரத்தை பார்த்த உடனே உள்ள வந்தால் ஏதாவது ஆகாரம் பிடிக்கவும் தான் வந்தான். ஏதோ மானிட வாடை அடிக்கிறது, நரமாம்சம் இருக்கும் போல இருக்கே நினைச்சிட்டு தான் வந்தான். இப்படிதான் மூக்க நீட்டினாள். இப்படிதான் எட்டி பார்த்தான். அவர் மூக்க நீட்டும் போதே லட்சம் பார்த்துட்ட மூக்க எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத வச்சுட்ட. ஆனால் பார்த்த உடனே அந்த எண்ணத்தை மாற்றிட்டுதான், உடனே மாற்றிட்டு உடனே விவாகம் பண்ணிக்கணுங்கிற. அதுதான் அழகான ஒரு, அதுதான் ஒரு ராமஹா மனசுக்கினியான். ஏன்னா ஆகாரம் பண்ணணும் அப்படின்னு வந்தவர்களுக்கு கூட விவாகம் பண்ணிக்கணும். இந்த காலத்துல விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகம் பண்ணிக்கிறேன்னு சூப்பனுக்கு விருத்தியா தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா திருமாவளுடைய ஒரு சௌந்தரியம். அதனால்தான் தருணோ ரூபகம் பண்ணோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணா ஜினாம்பரோ சூப்பனுக்கு அழகா பேச. எங்க பேசுறாரு அப்படின்னா காது மூக்கு அறுத்தப்புறம் கரந்தூஷன் கிட்ட போய் பேசுற. காது போயிடுத்து, மூக்கு போயிடுத்து, அங்கெல்லாம் பத்தி எரிஞ்சின்னு இருக்கு, உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சின்னு இருக்கு. அப்போ கரண் கேட்கிறான், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி நிக்கிறேன், ஏன் உன் மூக்கை காணுமே, இப்போகும்போது மூக்கை எடுத்துட்டியா இல்லையான்னு கேட்டான். ஏன்னா வேணும்னா வச்சுட்டு போடுவா போல இருக்குதோ, மூக்கை எடுத்துட்டியா காது எடுத்துட்டியா ஏன் இப்படி நிக்கிற அப்படின்னா அங்க பஞ்சவடியில ஒரு அயோக்கியன் இருக்கான்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லலையா. யார் உன் மூக்கை அறுத்தது அப்படின்னு கேட்டானா தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணா ஜினாம்பரோன்னு பெருமாள் அழக பேசுற. அந்த சமயத்துல, அந்த துக்கத்துல, அந்த கோபத்துல அந்த அழகு மட்டும்தான் மனசுல நிற்கிறது. அதனால்தான் அழியா அழகுடையான் அப்படிங்கிற கம்பன். அழியாத அழகு அப்படின்னா குறையாத அழகுன்னு மாத்திர அழகு அர்த்தம் இல்லை. நம்ம மனசுலையும் அழியாத அழகு யாராலையும் மாற்ற முடியாது, மாரீச்சனாலையும் மாற்ற முடியல. மாரீச்சனும் சின்ன வயசுல விஸ்வாமித்தருடைய யாகத்தை நாசம் பண்ணணும்னு வந்த போது
அப்போ ராமரை பார்த்தான், பெருமாளை பார்த்தான். சின்ன வயசுல 12 வயசு தான். ஆனால் அந்த ரூபத்தை பார்த்தவன் அதை விட்டு அவன் மனசை மாற முடியாமல் அதுவே நினைச்சுட்டு இருக்கான். அதுவே நினைச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ராவணன் மாரீச்சனை பார்க்கணும்னு கேட்கும்போது அப்போ அந்த ரூபத்தை எடுத்து சொல்றான். நான் சின்ன வயசுல பார்த்தேன், அஜாத வியஞ்சனஹா ஸ்ரீமான் பாலஹா சியாமஹா சுபேக்ஷணஹா அப்படின்னு ஒரு அஜாத வியஞ்சனஹான மீசை கூட முளைக்கலையாம், புருஷ லட்சணம் கூட இல்லாமல் ரொம்ப அழகா இருந்தா. காக்கபக்ஷரஹா குடுமி எல்லாம் கட்டிண்டு பாலஹா சியாமஹா சுபேக்ஷணஹா அப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு பழைய கதையை ஆரம்பிக்கிறான். இத்தனை வருஷம் வச்சு, கிட்டத்தட்ட 25 வருஷம் வச்சு. மாரீச்சனாலையும் மறக்க முடியாத ரூபம், அகம்பரனாலையும் மறக்க முடியாத ரூபம், சுருப்பனகினாலும் மறக்க முடியாத ரூபம். அதனால எல்லாருக்குமே மனத்துக்கினியா. இத்தனை பேருக்கு மாத்திரம் இல்ல, ராவணனுக்கு கூட மனத்துக்கினியா. ராவணன் கூட சந்தோஷப்படுறான். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமணி அப்படிங்கிற, எனக்கு ஏற்ற ஒரு வீரன் இப்பதான் வந்திருக்கான்னு சந்தோஷம் ராவணனுக்கு. யுத்தத்துல ராவணனை சந்தோஷப்படுத்துறவர் பெருமாள் தான். அதனால பெருமாளை நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறான். அவர் என்ன சந்தோஷப்படுத்துற. எத்தனையோ பேரோட யுத்தம் பண்ணியிருக்கேன், யாருமே எனக்கு சமம் இல்லை. இருந்திருந்து இந்திரனை ஜெயிச்சாச்சு, குபேரனை ஜெயிச்சாச்சு, யமனை ஜெயிச்சாச்சு, இன்னும் எத்தனையோ பேர் ஜெயிச்சாச்சு. கடைசியில ராவணன் யுத்தத்துல எப்படி போனான் அப்படின்னு ஒரு சாதாரணமா இல்ல புதுக்கடிக்கு வீழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு வீரன் வரணும், என்ன ஜெயிக்கணும், அது எனக்கு பெருமைங்கிறான். மாசம் உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன்னு வரும் கம்பராமாயணத்து. கடைசி காலத்துல எனக்கு நல்ல ஒரு சத்ரு கிடைச்சான் அப்படின்னு ராவணன் சந்தோஷப்படுறான். ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹிங்க, அவன் என்னை சந்தோஷப்படுத்துற. ராவணன் சொல்றான், ஸ்ரீராமன் என்னை சந்தோஷப்படுத்த, நான் பதிலுக்கு சந்தோஷப்படுத்தணும். என்னுடைய விக்ரமங்கள்னாலே, என்னுடைய பராக்கிரமங்கள்னாலே நான் சந்தோஷப்படுத்தணும் நான் அப்படிங்க. அதனால எல்லாருக்குமே மனத்துக்கிணியானா இருக்கான். அதாவது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியான். அதனால தென்னிலங்கை கோமானுக்கும் மனத்துக்கிணியான், எல்லாருக்குமே மனத்துக்கிணியான், நமக்கும் மனத்துக்கிணியான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, எத்தனை கோபம் இருந்தால் அந்த ராவணன் உண்டு இல்லைன்னு ஆச்சு. அவன் கிரீடத்தை எல்லாம் இருக்கு, அவன் தேரையெல்லாம் இருக்கு, அவனை அவமரியாதைப்படுத்தி ஆசுவாச நெறியாது போய் இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வா என்று சொல்ற அளவு ஆக்கியிருக்கார் பெருமாள். அத்தனை கோபமா. ஏன்னா பிராட்டி மேல எத்தனை ஆசையோ அத்தனையும் நேர கோபமா வரணும். இதுதான் ஆசைக்கு ஒரு அடையாளம். ஏன்னு கேட்டா ஹிரண்யகசிபு, அந்த ஹிரண்யகசிபு மடியில போட்டுண்டு அவனுடைய உடம்ப கிழிச்சு அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த குடலை எடுத்து மாலையை போட்டுண்டு அந்த ரத்தத்தை கையில எடுத்து அதை அலைஞ்சு இத்தனையும் பண்ணார் நரசிம்ம பெருமாள். இத்தனை என்ன கோபம் இருக்கு ஹிரண்யகசிபு மேல. ஏன் அத்தனை கோபம் அப்படின்னா பிரகலாதன் மேல அத்தனை ஆசையா, அது மொத்தம் இப்போ கோபமா மாறி எத்தனை பாடுபடுத்துறான் பிரகலாதன். விஷம் கொடுத்து மறைந்து ஊட்டி சமுத்திரத்துக்குள்ள தள்ளி ஆயுதத்தினால அடிச்சு அது மொத்தம் உள்ளுக்குள்ள கோபம் இருந்துட்டே இருக்கு. இப்பதான் வெளிப்பட்டு அது இதனால வெறும காப்பாத்தி இருக்கார், அவதாரம் பண்ணாமல் காப்பாத்தி இருக்கார் பிரகலாதனை. இப்ப அவதாரம் பண்ணி அத்தனை கோபம் வந்து சினத்தினால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கோபம்ங்கிறதே நமக்கு பரம உத்தேசியங்கிற. கோபம் நம்ம கிட்ட கிடையாது, ஆசிரியர்கள் கிட்ட கோபம் இல்லை, ஆசிரியர் விரோதிகள் கிட்ட கோபம். அதனால அது பரம உத்தேசியம். அந்த மாதிரி பிராட்டி கிட்ட எத்தனை ஆசை இருந்தா ராவணன் கிட்ட இத்தனை கோபம் வரும். பகவத் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல கோபங்கிறது ஒரு குணம் அப்படிங்கிற. உண்மையில பார்த்தோம்னா பெருமாளுக்கு கோபங்கிறதே கிடையாது. ஜலதேரிவ சீததா தயத்வம் விஷசைலாதிபதே ஸ்வபாவ பூதா. ஜலத்துக்கு எப்படி குளிர்ச்சி சுபாவமோ அது மாதிரி பெருமாளுக்கு கருணை தான் சுபாவம். ஆனால் ஜலத்தை சூடாக்கினால் எப்படி வெப்பமாறுதோ அந்த மாதிரி கோபம் சில சமயம் வருது நம்ம கர்மாவுக்கு அனுகுணமா. ஆனா மறுபடியும் தன்னுடைய சுபாவத்துக்கு வந்துடும், அப்படியே நிற்காது. ஏன்னா சைத்தியம் ஹேத்து சா பிரகிருதி ஜலசிய,
என்ன சூடாக்கினாலும் சரி, கரிப்பிச்சுட்டாலே ஜலத்துக்கு சுபாவம். அந்த மாதிரி திருவேந்திரகுடியான என்ன ஆனாலும் சரி கருணை விடமாட்டான் அப்படிங்கிற தயாசத்தை விட முடியாது. ஏன்னா அவனுக்கு அது சுபாவமா இருக்கு. அப்படின்னால கோபங்கிறது வந்து சேர்றது. அதே நம்ம கர்மானுகுணமா அது வருதான். கோபங்கிறது அது வரும்போது ஆசிரித விரோதிகள் கிட்ட அது பாயும். பெருமாள் ஸ்ரீராமனே எடுத்து பார்த்தான்னா, ந குருஜதி அபிசக்தோபி குரோதனீயானி வர்ஜயன்னு குர்தான் பிரசாதயன் சர்வான் அப்படிங்கிறார். தசரவருடைய அந்த புறத்துல ஸ்திரீகள்லாம் பேசிட்டு இருக்கான். பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போகும்போது அப்போ ஒருத்தி சொல்றாளாம், ந குருஜதி, ராமனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, கோபமே கிடையாது அப்படிங்கிறார். இன்னொருத்தி சொல்றாளாம் அபிசக்தோபி அப்படிங்கிறார். கோபமே கிடையாதுங்கிறது என்ன பெரிய விஷயம், நாம கோபிச்சுட்டு அவனை நிந்தனை பண்ணா கூட அப்ப கூட கோபம் கிடையாது அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொருத்தி சொல்றா இந்த கதையே கிடையாதுன்னு. ஏன்னா குரோதனீயானி வர்ஜனை, நாம கோபிச்சுக்க முடியாது. கோபிச்சுக்க முடியாதானே நம்ம கோபிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கோபம் கிடையாது. நாம தான் அவனை கோபிச்சுக்க முடியாதே அவன் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா குரோதனீயமான விஷயமே கிடையாது. அவனும் நம்மளை கோபிச்சுக்க மாட்டான், நம்மளும் அவனை கோபிச்சுக்க முடியும் வச்சுக்க மாட்டான். ரெண்டுமே கிடையாது. நாம கோபிச்சுட்டா கூட குரோத விஷயமா நம்மளை நினைக்கிறதே கிடையாது. இல்ல கோபிச்சுட்டேனே அப்படின்னா குருத்தான் பிரசாதேன்னு அப்படி. நீ உன் சுபாவத்தினால கோபிச்சுட்டா கூட அவனுக்கு கோபம் வராது. அது மாத்திரம் இல்ல, பிரசாதனம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் இப்ப காட்டுக்கு போறான்னு பேசிட்டு இருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுக்கும் அப்படிப்பட்ட பெருமாளுக்கும் ஒரு கோபம் வந்துதான். ஏன்னு கேட்டா ராவணன் விஷயத்துல குரோதம் ஆகாரயது தீவிரம் அப்படிங்கிற, இல்ல கோபஸ்ய வசமேயுவான் அப்படிங்கிற, கச்ச பிப்பதி தேவாச்ச ஜாத ரோஷஸ்ய சம்யுகே அப்படிங்கிற. அதனால ராமாயணத்திலே இது வருது. ராமாயணத்திலேயே ஜிதக்ரோதான் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மவான்கா ஜிதக்ரோதா ஜிதிவான்கா அனசூயகான், கோபம் கிடையாதுங்கிற. அதே மூச்சிலே அவர் சொல்றார் கச்ச பிப்பதி தேவாச்ச ஜாத ரோஷஸ்ய சம்யுகேனா. ஏன்னா கோவிச்சுக்க வேண்டிய விஷயத்திலும் கோவிச்சு காட்டா அதுவே பெரிய தோஷமாயிடும் கடைசியில. அதனால அந்த இடத்துல கோவிச்சுக்கணும். ஆனா சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டாலும் கோபம் கிடையாது அப்படிங்கிறது சுபாவம். அதனால ஸ்ரீராமனுடைய அந்த கோபம் இருக்கோ இல்லையோ அது இவாளுக்கு உத்தேசியமா இருக்குது. அதனாலதான் அதை பாட்டு போடுறாள் சின்னத்துல. ஏன்னா பக்தர்களுக்கும் அப்படிதான். ஏன்னா ஆசிதாள் விஷயத்திலையும் பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவனுக்கு விரோதிகள் யாரோ அவகிட்ட கோபம், விரோதிகள் யாருன்னா பாபங்கள். அந்த பாபங்கள் கிட்ட அத்தனை கோபமா அவருக்கு. அத்தனால மொத்தத்தையும் ஒழிச்சுடுறார். போய் சரணாகதி பண்ணான்னா இவன் ஜென்ம ஜென்மாந்தரமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பாபங்கள் மொத்தத்தையும் ஒரு கரகாலத்துல ஒழிச்சு விடுறான் பெருமான் அப்படின்னா அத்தனை கோபம். எல்லாத்தையும் ஒழிச்சார். கொஞ்சமாவது பாக்கி வச்சா பரவாயில்ல, ஏதோ ஒரு ஜென்மத்துல 2 ஜென்மத்துல அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அப்ப தேசிகன் சாதிக்கிறார் கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வம் அப்படிங்கிறார். பெருமாளுடைய கருணையை பார்த்து சொல்றார், கருணையே உனக்கு கருணை இல்லை கொஞ்சம் கூட அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா நான் எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஒழிச்சுட்டியே, எல்லா பாபத்தையும் ஒழிச்சுட்டியே, எத்தனை ஜென்மத்துல நான் சேர்த்து வச்சிருக்கேன், மொத்தத்தையும் ஒழிச்சபடினால உனக்கு கருணை கிடையாது அப்படிங்கிற வேடிக்கை. அந்த ரீதியில பாபங்கள் விஷயத்துல கோபம். இப்போ ராவணன் பாகவத அவசாரப்பட்டபடினால, இல்ல ராவணன் அவசாரப்பட்டபடினால சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படிப்பட்ட மனத்துக்கினியான பாடம் கண்ணனை பாடல பாடும்போது நீ வாய் திறந்து நீயும் கலந்துக்க வேண்டாமா? இனித்தான் எழுந்திராய், இனிமேலாவது எழுந்திருக்கலாம். இனித்தான் ஒரு அர்த்தம். இனியான், மனத்துக்கு இனியான், அதனால இனித்தான். உனக்கு இனித்தான் இல்லாட்டா இனித்தான்னா இனிமேல்னு ஒரு அர்த்தம். இனிமேலாவது எழுந்தது, கண்ணனை பாடாமல் ஸ்ரீராமனை பாடும்போதாவது எழுந்தது. இதென்ன பேருறக்கம், இதென்ன பெரிய தூக்கம், அனைத்துள்ளத்தாரும் அறிந்து அப்படிங்கிறார். சில பேர் எழுப்பும்போது அவ எழுந்துக்க மாட்டா, பக்கத்துல இருக்கா எல்லாரும் எழுந்துடுவா, அந்த பக்கத்துல இருக்கா எல்லாரும் எழுந்துடுவா. அந்த மாதிரி ஒன்னை எழுப்பும் போது அனைத்துள்ளத்தாரும், எல்லா கிரகத்திலையும் எல்லாரும் எழுந்தாச்சு, நீ இன்னும் எழுந்துக்கல. இல்ல அனைத்துள்ளத்தாரும் அறிந்து மனத்துக்கினியானை பாடுவனை வாழ்கிறவார். எல்லாரும் கேட்டு சந்தோஷிக்கும்படி எல்லாருக்கும் மனத்துக்கு இனிவனை பாடியிருக்கோம், இனிமேலாவது எழுந்து அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதனால கட்டாயம் எழுந்தினே இவளை சொல்ல இவளும் எழுந்து வராள், அவளையும் கூட்டு கோஷ்டியா கிளம்புறாள் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சரித்திரம். அனைத்தில்லத்தாரும் அறிந்து அப்படிங்கிறபடினால பகவான் நாம கீர்த்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணணும். பகவானை பத்தி பிரவச்சனமோ கீர்த்தனமோ எல்லாரும் காதுல வேணும், எல்லாரும் சந்தோஷப்படணும்.
ஏன்னா அத்தனை மதுரமா இருக்கிறபடினால பகவத் ராமானுஜர் போல எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தவர் போல ஒரு எண்ணம் இந்த பாட்டுல தெரியுது. இது சுவாபதேசம் சொல்லும் போது ஆச்சாரியர்களை தான் சொல்றது. பசுமாடுகள் அப்படின்னு சொன்னாலே ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம். சுரக்கும் சுரவிகள் அப்படிங்கிறார் ஆச்சாரியாளர் சுவாமி தேசிகன். சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றார் சொல்ல முதேன். இந்த பாசுரத்தை வச்சு பார்த்தா அந்த பாட்டு அழகா ஞாபகம் வரும். கலக்கும் கருத்துரை தேசிகன் கண்டன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முடியும். நம்ம நினைச்சு நம்மளை கண்ணுக்குட்டிகளா நினைச்சு அவளே பால் பொய்யிறாளாம். உண்மை ஆச்சாரியர்கள் 2 விதம் உண்டு. சில ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல சிஷ்யர்கள்லாம் தேடி போய் பல நாள் உபசக்தி பண்ணி குரு சுசூசை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிக்கணும். சில ஆச்சாரியர்கள் காத்துருப்பா. அவ எப்ப கேட்க போறான்னு காத்து கருணையினால அவர்களே பொய்வார்களாம். 2 விதமாகவும் உண்டு. முதல்ல இருக்கவாளுக்கு கருணை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவள் சாஸ்திரார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா யார் யோக்கியாலோ அவளுக்கு தான் சொல்லணும், இல்லாட்டா சொல்லக்கூடாது. இதந்தே நான் தபஸ்காய அப்படிங்கிற பகவத்கீதை அர்ஜுன் கிட்ட சொல்லி முடிச்ச உடனேயே கண்ணன் சொல்ற முதல் ஸ்லோகம் இதுதான். நீ யாருக்கிட்டையும் இது சொல்லிடாத அர்ஜுனா, உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீ யார்கிட்டையும் இது சொல்லிடாத. தபஸ் பண்ணாதான் சொல்லணுமா, யார் தபஸ் பண்ணாலும் அவளுக்கு தான் பகவத்கீதையை சொல்லணுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்தினுடைய ஒரு சீர்மை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் திருக்கோட்டியூர் நம்பிகள்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாராம். அவர் ரொம்ப ரகசியமா வச்சுப்பார். ஆனால் பகவத் ராமானுஜர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கருணை ரொம்ப அதிகமா இருக்கிறபடினால ஒரு ஜீவன் நன்னா பழைச்சு போகட்டுமே அப்படிங்கிற ஒரு கருணையினால விஷயங்களை சொல்ற வழக்கம். இப்படி 2 விதமாயும் உண்டு. 2 பேருக்குமே கருணை உண்டு. 2 பேருக்குமே மந்திரத்தை கோபனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் அழகா. திருக்கோட்டிலே பகவத் ராமானுஜர் ரொம்ப உகந்திருக்கார் அப்படின்னு சரித்திரம் கேள்விப்பட்டோம். அப்போ போன பாசுரத்துல கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளை அப்படிங்கும் போது ஆச்சாரியன் கிட்ட போய் உபசக்தி பண்ற சிஷியன் மாதிரி இருக்கு. ஏன்னா கறவை பல கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய அப்படின்னு இருக்கு. அப்படின்னால ஆச்சாரியன் கிட்ட முன்னாடி இருந்து குருகுல வாசம் பண்ணி உசைகளை கிரகிக்கிற சிஷியர்கள் மாதிரியும் ஆச்சு. இந்த பாசுரத்துல இருக்கிற ஆச்சாரியன் எப்படின்னு கேட்டான்னா கனைத்து இளம் கட்டுறதை கண்டு கிறங்கி நினைத்து முறையிலேயே நின்று பால் சோற அப்படின்னு இருக்கு. அப்படின்னால இங்க கறந்து அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத அப்படின்னால இதுவே பால் சுரந்து அப்படின்னு இருக்கிற அப்படின்னால சிஷ்யர்கள் பெரிய அளவுல உபசக்தி எல்லாம் பண்ணாட்டா கூட கால தேசங்களை எல்லாம் அனுசரித்து ஆச்சாரியர்கள் சில பேர், அதுவும் இந்த யுகத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, ஆச்சாரியர்கள் சில பேர் உபதேசம் பண்றதை சொல்றது. 2 விதமாயும் உண்டு. கிருஷ்ணனே கூட சர்வ குஹ்யதமம் பூயா ஸ்ருணுமே பரமம் வச்சா இஷ்டோசிமே திருடமிதி கடைசியில சர்ம ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னாடி சர்வ குஹ்யதமம் அர்ஜுனா இது எல்லாத்த காட்டும் ரகசியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் நான். இப்போ சர்வ ஸ்லோகம் சாதிக்க போறார். 2 ஸ்லோகம் சொல்றார். மன்மனாபவன் ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் சர்வதன்மான் பரித்தியஜன் ஒரு ஸ்லோகம். அது 2க்கும் முன்னாடி கண்ணன் பெரிய பீடுக்கே போடுறான். இதுக்கு அர்ஜுனா இது வரைக்கும் நீ கேட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நீ கேட்காம ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். இது சர்வ குஹ்யதமம் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப ரகசியம். பரமம் வச்சா ரொம்ப ரொம்ப வசதியான விஷயம். ஏன் சொல்றேன்னு கேட்டா இஷ்டோசிமே திருடமிதி, எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால தத்தோ வக்ஷியாமி தேசிதம், உனக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பெரிய பீட்டிகை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ம ஸ்லோகத்தை சொல்றான். அதனால கண்ணனே இப்படி வழி காமிச்சிருக்கு. அப்படின்னால முன்னமே சொன்ன மாதிரி கனைத்திலன் கத்திரனைங்கிற இப்ப கண்ணனை சொல்றதுன்னு கூட சொல்லலாம். ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து கீதாச்சாரியா இருந்து உபதேசம் பண்ண கண்ணனே இந்த வழியை காண்பிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை சொல்றதான் இது. நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபட்டு, அப்படி சொல்ற ஒரு ஆச்சாரியன் இருந்தார் அப்படின்னா அவர் இருக்கிற ஆசிரமத்திலேயோ அவருடைய திருமாளிகையில போய் கடைபற்றி நிற்கணும். பனித்தலை வீழன் வாசல் கடைபட்டு நிற்கணும். அதுதான் பரம உத்தேசியமா நிற்கணும். பனித்தலை வீழ அப்படின்னா குளிர்ந்து நிற்கணும். அவளுடைய பிரவச்சனங்கள்னாலே மனமே குளிர்ந்து உடம்பே குளிர்ந்து ஆச்சரியமா அங்க போய் நிக்கணுமா. நாவல் பக்கத்துல சுவாமி திருமாளிகை இருக்கு. திருமாளிகையில காலக்ஷேபம் சாதிக்கிற இடம் திண்ணை. சுவாமி திண்ணையிலிருந்து காலக்ஷேபம் சாதிக்கிறார்.
அங்கதான் எல்லாரும் கடைபற்றி நிற்கிற வழக்கம் சிஷ்யர்கள்லாம். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, அநேகம் பேருக்கு சிவாஷ்யம் முதலான அநேக கிரந்தங்கள் காலட்சேபம் அந்த இடத்துல ஆயிருக்கு. திவ்யமான ஒரு இடம் அது. அப்போ அவர் எப்போ வரப்போறார் அப்படின்னு காத்துன்றது முன்னாடி கையில சொம்பு வச்சுட்டு காலவில் நின்று சுத்தமாக கையில பவித்திரங்களை எல்லாம் தரிச்சுண்டு புத்தகங்களை எல்லாம் சீகோஷத்தோட ரொம்ப சுத்தமா சிஷ்யெல்லாம் காத்துட்டு இருப்பாள் காலக்ஷேபத்துக்கு. அந்த இடத்துல பற்றி நிற்பார். அந்த மாதிரி ஆச்சாரியன் காலக்ஷேப கூட்டத்துல உத்தேசம் அதுவே உத்தேசமா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியனோட அனுவர்த்தனம், அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறதான் பரம உத்தேசியம். சுவாமி தேசியம் சுபாயத்தை நீங்கள ஒரு ஸ்லோகம் சொல்றார், சூரியன் மாதிரி ஆச்சாரியர்களா அனுகர்த்தும் அபாகர்த்தும் அதிவர்த்தித்தும் ஈக்ஷிதும் அசக்கே தேஜசாம்பத்தியோ மித்திரதா அனுமதி க்ஷமா. சூரியனை நாம அனுகாரம் பண்ண முடியாது. சூரியன் பிரகாசிக்கிறவன் நானும் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. டியூப்லைட் எல்லாம் சுத்தி போட்டுனா கூட அந்த மாதிரி வராது. இல்லை சூரியனை மறைச்சு பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. இல்லை சூரியனே இல்லாமல் என் வாழ்க்கையில நான் இருந்து பார்க்கிறேன் அப்படின்னா அதுவும் நடக்காது. இல்லை சூரியனை சாட்சாத்தா நேர பார்க்கிறேன், நானு பார்த்து முறைக்கிறேன் அப்படின்னா அதுவும் முறைக்க முடியாது யாராலையும். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது சூரியனை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, ஒரு பேர் சூரியன், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், மித்திரன் அவர். மித்திரன்னு சொல்றது சூரியனை வேதம். ஆனால் மித்திரன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாத தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஆச்சாரியாதான். அவா பண்றதை பார்த்து நானும் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. இல்ல அவளை முறைச்சுக்கிறேன் அப்படின்னு முறைச்சிக்க முடியாது. இல்ல அவளுக்கு ஒருபடி மேல நான் இருந்து பண்றேன் அப்படின்னு அதுவும் ஆரம்பிக்க முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கேட்டானா, எனக்கு அவர் வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்துல போய் நிக்கலாம். அதுதான் நம்மளால பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சூரியன் எப்படி தேஜசாம் பத்தியோ இந்த மாதிரி இவர்களும் மகா தேஜஸ் உள்ளவர்கள். அதனால இவர்களை மீறி நடக்க முடியாதுங்கிற. அதனால சினத்தினால் நின் வாசல் கடைபற்றி அப்படின்னு அதை சொல்ற. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிரியானை பாடவும் நீ வாய்கிறவாய். தெற்கு பக்கம் அப்படிங்கிறது மோசம்னு ஆண்டாலே இந்த பாட்டுல தென்னிலங்கைன்னு சொல்லிருக்காரு இல்லையா. அது வியாக்கியானங்கள் நிறைய பண்ணியிருக்கா. மாயினை மண்ணு பாட்டுல மாயினை மண்ணு வடமதுரை மைந்தனையும் சாதிச்சிருக்கா. இந்த வடக்கு பக்கம் உத்தேசியம் சாதிச்சிருக்கா. ஏன்னா கண்ணன் இருக்கிற இடமா. இப்போ இந்த தென்னிலங்கை கோமான் அப்படின்னு ராவண சொல்லச்ச சீச்சிங்கலாம் தெற்கு பக்கத்தை தெற்க போய் இருக்கானே அப்படின்னு இது சேயமா சொன்னதா. அந்த தெற்கு பக்கமே தலை வச்சு படுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம். ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு அந்த மாதிரி சொல்ற விஷயமா இது. ஆச்சாரியெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தெற்கு பக்கத்துக்கு அதிபதி யமன். அந்த யமன் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க குட்டா முடியாதபடி நம்மளை பார்த்துருவான். அதாவது ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா போதும், நம்ம யமலோகத்துக்கு வசியமாக மாட்டோம், யமனுக்கு வசியமாக மாட்டோம். அந்த கவலையே நமக்கு இல்லாதபடி பார்த்துக்கிறானா. அதனால அவனை ஜெயிச்சுட்டார். யமனை எந்த அளவு ஜெயிச்சால்னா தாங்க ஜெயிச்சது மாத்திரம் இல்லாமல் தங்களை சேர்ந்தவாளையும் ஜெயித்து வைக்கும்படி பண்ணிட்டாள். மனசுக்கு நீயான் அப்படின்னா ஆச்சாரியர்கள்லாம் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்தவர்கள். அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு அப்படிங்கிற அம்மாழ்வார் நாமத்தை சொல்லும் போது மதுரையாழ்வார் சொல்றார், என்னுடைய நாக்கு திட்டிக்கும், என்னுடைய நாக்குல மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான், தக்கசீர் சரோவணன் நம்பிக்கு ஆட்புக்கு காதல் அடிமை பயனன்று. பண்ண உபகாரத்தை எல்லாம் வைதிகர்கள்லாம் என் கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. மதுரையாழ்வார் என் கிட்ட சேர்க்க மாட்டான், ஏன்னா நான் நீச்சமானவன். அவ்வளவு மகா வைதிகர்கள் கிட்ட சேர்க்காம இருக்கும்போது நம்மாழ்வார் தான் தன் கிட்ட சேர்த்து என்ன திருவாய்மொழி சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறார். அந்த ரீதியில மனத்துக்கு இனியான் அப்படின்னா ஆச்சாரியர்கள். ஆச்சாரனுடைய திவ்ய நாமத்தையும் எப்பவும் சொல்லணும், எப்பவும் அவருடைய திவ்ய ரூபத்தை மனசால தியானம் பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
சாஸ்திரத்தினால மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகன் சாதிக்கிற பெருமாளை சேவிக்கிறதே ஆனாலும் சரி, ஆச்சாரியனை முன்னிட்டு ஆச்சாரிய பரம்பரையில குரு பரம்பரா பூர்வமா பெருமாளை சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆனந்தங்கிற. பெருமாளை சேவிக்கிறது பால் சாப்பிட்ற மாதிரியா, குரு பரம்பரையோடு சேர்த்து பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது பாலில் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்ற மாதிரியா, மதுரமானதான் அது. அதனால்தான் ஆள வந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோஷ்யாமின குலதனம் குல தெய்வதம் தது பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனசியன்னு ஆரம்பிக்கிறார். எங்களுடைய குலதனம் அப்படின்னு பெருமாளை சொல்லி அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார், நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார், கடைசியில முடிக்கும் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவார், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் இவரை சேர்த்து ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, இவரோட சேர்த்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுதான் அவருக்கு பரம போக்கியமா. பல காரணங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி குருபியா தத்குருபியஸ்ய நமோ வாக்கம தீமஹே விரணீமஹேத்த தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொன்ன மாதிரி குரு பரம்பரையில இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளை சேவிக்கிறது பரம போக்கியம் அப்படிங்கிறார். அந்த ரீதியில மனத்துக்கினியானை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சாரியன் சொல்றது, பெருமாளையே மனத்துக்கினியான பண்ணக்கூடிய ஒரு இவர். பாடவும் நீ வாழ்கிறவா இனித்தான் எரிந்திரா இதென்ன பேரு உறக்கம் அப்படின்னு சம்சாரத்துல தூங்கின்றிருக்கே இன்னும் ஆச்சாரியனை சேவிச்சு வாசல் கடை பற்றி அவருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு அது குளிர்ந்து அது நனைத்தில்லம் சேராக்கும் போது அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டாமா அப்படின்னு சம்சாரத்துல தூங்கின்னு இருக்கிற ஒரு சிஷ்யனை எழுப்புற மாதிரி பாட்டு. இனித்தான் என்கிறான் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தே அப்படின்னு எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வைபவத்தை எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நாடும் நகரமும் நன்கறியணும். ஆச்சாரனை சேர்ந்து நாம் பெற்ற பெருமைகள், நாம் பெற்ற அனுகிரகங்கள் இது லோகத்துல எல்லாரும் கொண்டாடணும். அதனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும்படி நீ எழுந்து வா என்று அந்த சிஷ்யை கூப்பிடுற மாதிரி இந்த பாசுரம் இருக்கு. இந்த பாசுரத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா மனத்துக்கினியான் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான விஷயம். கண்ணனுடைய திருநாமம் இல்லாமல் ராமனுடைய திருநாமம் மாத்திரம் இதுல இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. ஆச்சாரியனும் மனத்துக்கினியான், பெருமாளும் மனத்துக்கினியான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இந்த பெண்ணையும் எழுப்புகிறார்கள், சம்சாரத்தில் இருக்கிற நம்மையும் எழுப்புகிறார் ஆண்டான். அந்த பெண்ணோடு சேர்ந்து இருந்து கோஷ்டியாக அடுத்த கிரகத்துக்கு போகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சதமகமன நீலா சாரு கல்கார ஹஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபிஹி ஸ்ருக்பிராகிருஷ்டநாதா விலசத் ஹிருதி ஜோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கித சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.